கோட்டு படம் ஆல்ரெடி சூப்பர் ஹிட் ஆயிருச்சு. அது மட்டும் இல்ல, இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனதுனால என்னுடைய சொந்த செலவில் கண்டிப்பாக ரசிகர்களுக்கு விருந்து வைக்க போறேன். தளபதி விஜய் அவர்களின் கோட்டு 2026 போடுங்க ஓட்டு ஓட்டு. அது மட்டும் இல்ல, என் தானை தலைவன் எஸ்டிஆர் அவர்களின் மாநாடு, அந்த படம் என்னுடைய தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு மறுபிறவி கொடுத்திருக்காரு இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள். அவருக்கு நான் ஒரு நன்றி செலுத்தும் விதமாக இன்னைக்கு விஜய் சாரோட கோட்டு படத்துக்கு ப்ரமோஷனுக்காக வந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, கோட்டு படத்துக்கு வந்து நான் எப்போவுமே வரும்போது ஏதோ ஒரு வித்தியாசமான ப்ரமோஷனில் வருவேன். இன்றைக்கி ஆடு எடுத்துகிட்டு வர்றதுக்கான காரணம், கோட்டு அப்படின்னு சொன்னாலே தமிழில் வந்து ஆடு அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. ஸோ அதனால் தளபதி விஜய் அவர்களின் படத்துக்கு ப்ரமோஷனுக்காக இந்த ஆடோடு எடுத்துகிட்டு வந்தேன். ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, விஜய் சார் படத்தை பார்த்து ஆடுங்கடா. ஏய் ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, விஜய் சார் படத்தை பார்த்து ஆடுங்கடா. அதாவது எப்போ விஜய் சாரோட படம் கோட்டு படம் வந்து ஷூட்டிங் ஆரம்பித்தாங்களோ அப்போவே நான் மைண்டில் வச்சுட்டேன், நம்ம ஒரு ஆடு ஒன்று வாங்கி அதை வந்து ப்ரமோஷனுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு. அன்னையிலேருந்து பாலூட்டி சீராட்டி தாலாட்டி எல்லாரும் ஆட்டுக்கு என்னென்ன போடுவாங்க, புல்லு போடுவாங்க. புல்லு போடுவாங்கன்னா இந்த புல்லு நினச்சிட போறீங்க, ஆடு சாப்பிட்ற புல்லு போடுவாங்க. ஆனால் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுடைய மாநாடு படத்துக்கு இயக்குனரான என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுடைய மறுபிறவியை கொடுத்த வெங்கட் பிரபு அவர்களுக்கு நான் நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஆட்டுக்கு புல்லு மட்டும் கொடுக்காம பிஸ்கட்லாம் கொடுத்துட்டு தான் வளர்க்குறேன். பார்த்தீங்களா, தொண்ணு பேசிக்கிட்டு உயிரை விட்டு பேசுறீங்களா? ஸ்டூபிட். எனக்கு கோபம் வரதுக்கு என்ன காரணம்னாக்கா, இன்னைக்கு தமிழகத்தில் மட்டும்தான் 9 மணி காட்சி, ஆந்திரா கேரளா கர்நாடகா எல்லா இடத்துலயும் 5 மணி காட்சி போட்டிருக்காங்க. விஜய் சாருக்கு மட்டும்தான் இந்த மாதிரியா? அது ஏன் இந்த மாதிரி? இப்ப நான் சொல்றேன், குராதா விஜய் சார் தளபதியின் கோட்டு 2026 போடுங்க ஓட்டு. தளபதியின் கோட்டு 2026 போடுங்க ஓட்டு. ஒரு வீடு கட்டணும்னா கலவை போடணும் இல்லையா? சாப்பிடணும்னாக்க குழம்பு சோறு பொரியல் எல்லாத்தையும் போட்டு ஒரு கலவை போடணும் இல்லையா? ஒரு குழந்தை பிறக்கணும்னா அதுக்கு ஒரு கலவை போடணும். கலவை இல்லாம எதுவுமே இல்ல, புரியுதா? தட்டாளியா வெறும் சோறை கொடுத்தா சாப்பிடுவீங்களா? அதுல ஒண்ணு கலக்கணும், கலந்தாதானே சாப்பிட முடியும். அந்த மாதிரி கலவையான விமர்சனங்கள் வரதான் செய்யும், புரியுதுங்களா? நீங்க எந்த படம் எடுத்தாலும் சரி, அந்த படத்தை பத்தி எதனா ஒரு யாருன்னா ஒரு குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, சரிங்களா? மறந்துடாதீங்க. எங்கடா கூட விஜய் அவர்களின் கோட்டு 2026 போடுங்க ஓட்டு. இன்று முதல் விஜய் சாருக்கு நான் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதற்கு காரணம் தமிழக வெற்றி கழகமும் கூல் சுரேஷ் கட்சியும் இணைந்து 2026 களம் காண போறோம், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.